இதுக்கப்புறம் அவங்கள இந்த மாதிரி சந்தோஷத்துல நீ எந்த ஜென்மத்திலையும் பார்க்கவே முடியாது. வர்மா வர்மா ப்ளீஸ் வர்மா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. ஏய், நான் அவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொன்னேன், உங்க அப்பங்கிட்டையும் வார்ன் பண்ணேன். நான் அவ்வளோ சொல்லியும் உன் அப்பா பிடிவாதமா முடிவை மாத்திக்காம நாமினேஷன் பண்ண போறாருன்னா அப்போ என் மேல பயம் இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்படிலாம் இல்லை வர்மா. இந்த வர்மாவால அப்படி என்ன கிழிச்சிட முடியும் தானே இப்படி பண்றீங்க? டேய், உன் அப்பாவுக்கும் அக்காவுக்கும் தான் என்னை பத்தி தெரியாது, உனக்கு நல்லா தெரியும்ல. இல்ல அப்படிலாம் இல்லை வர்மா. அப்படி இருந்தும் இந்த லெவலுக்கு இறங்கிட்டீங்களா? காட்டுறண்டா. டேய், உங்க அப்பா நாமினேஷன் பண்ணட்டும், இந்த வர்மா யாருன்னு உன் குடும்பத்துக்கே காட்டுறேன். என்ன நீங்க அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏ வர்மா வர்மா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை வர்மா. இங்க பாரு, எங்க அப்பா நாமினேஷன் பண்ண விடாம நான் தடுக்கிறேன், என்ன நம்பு ப்ளீஸ். இங்க பாரு, எங்க அப்பா நாமினேஷன் பண்ண மாட்டார், அது என் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். கபிலா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, அத ரொம்ப சோதிச்சு பார்க்காத. நீ மட்டும் அதை தடுக்கல, அப்புறம் மிஸ்டர் உதய பெருமாள் பத்தின யாருக்குமே தெரியாத எல்லா உண்மையும் இந்த ஊருக்கே தெரிய வரும், பாத்துக்கோ. நீ உன் அப்பாவுக்கு மூத்த பையன் இல்ல, செகண்ட் சேனலுடைய பையன்தான்ற உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வரும். வர்மா ப்ளீஸ் வர்மா, இன்னொரு தடவை அப்படி சொல்லாத, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு என்ன நம்பு. இந்த ரோஷத்தை செயல்ல காட்டு. மானம் மரியாதையோட வாழணும்னா நான் சொல்றதை செஞ்சுட்டு எனக்கு கால் பண்ணு. போலாமாமா? இந்திரா போலாமாமா? போலாம் சித்தப்பா. கிளம்பிட்டீங்களா? அப்ப நான் சொன்னதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணவே இல்லைல்ல? செய்யுங்க, இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ செய்யுங்க, போங்க. கபிலா, எல்லா பிரச்சனையும் தாண்டி இப்பதான் உங்க அப்பா நாமினேஷன் பண்றதுக்கு கிளம்பி போறாரு. போகும்போது ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கபிலா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தப்பா அவர் எடுத்த முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. எந்த நேரத்துல போய் நாம இவருக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். நீ தயவு செஞ்சு உன் டென்ஷனை குறைக்க பாரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். மாப்பிள மாமா போலாம். அண்ணா, இல்ல இவனை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? அதான் இந்திரா கூட வரால. காளியப்பா, நான் தானே கூட்டிட்டு போறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம குடும்ப விஷயத்துல இவனை எதுக்குன்னா கூட சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, கோர்ட்ல இருந்து அபிஷியலா எந்த ஆர்டரும் வரல. அது வரைக்கும் இவரு இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவர் என் கூட வந்தாதான் சரியா இருக்கும். நீங்க வாங்க மாப்பிள. என்ன நீ அண்ணன் இப்படி பேசிட்டு போறாரு? போற போக்க பார்த்தா அந்த செலியை இங்கே நிரந்தரமா இருந்துவான் போல இருக்க. முதல்ல இந்த எலெக்ஷன் விஷயம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த செழியனை பாத்துக்கலாம். சிவா, எத்தனை மணிக்கு நாமினேஷன்? அது 12 மணிக்குள்ள எல்லா ப்ராசஸையும் முடிச்சாகணும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியாவது நாம அங்க இருந்தாகணும். இப்போ டைம் 10:30 ஆகுது. இப்படியே கரெக்டா போனா கூட இன்னும் போக ஒரு ½ an hour ஆகும். இதுல இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? அப்படி என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது? மிஞ்சி போனா அந்த கபிலன் ஏதாச்சும் முட்டாள்தனமா பண்ணுவான். அதான் நாம கூட போறோம்ல, பாத்துக்கலாம். அதுவும் இல்லாம கொஞ்சம் லேட்டா போனா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் செலியன் மாமா அங்க ஆல்ரெடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையுமே பண்ணி வச்சிட்டாரு. ஸோ பாத்துக்கலாம். ஹலோ, சொல்லுடா, என்னாச்சு? கபிலா, நீ சொன்ன மாதிரி தான் நாங்கள் ட்ராமா போட்டோம். ஆனால் உங்கள் அப்பா அந்த சிவா கூட பைக்கில் கிளம்பி போயிட்டாரா. என்னடா சொல்ற? சாரிடா, எங்களால் எதுவும் செய்ய முடியல. அடிச்சி, கொடுத்ததே ஒரு வேலை, போயிடா. என் பேச்ச மீறி
நாமினேஷன் பண்ண போயிட்டீங்கல்ல, இந்த சிவா நினைச்சதை பண்ணிட்டான்ல, விட மாட்டேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை நாமினேஷன் பண்ண விடவே மாட்டேன். எனக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா வருவீங்கல்லப்பா. இப்போ உங்களை நாமினேஷன் பண்ண விடாம எப்படி தடுக்கிறேன்னு பாருங்க. என்ன பண்றான்? தெரியலையே. ஏய்! ஏய்! அத்தை! டேய், கபிலா! என்னங்க? ஐயோ! கபிலா! ஐயோ! கபிலா! என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னங்க இது? இப்படி செஞ்சுட்டீங்க. ஏன்டா இப்படி பண்ண? ரித்திகா, சீக்கிரம் போய் ஒரு துணி எடுத்து வா, போ. கபிலா, என்ன கபிலா இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏன் இப்படி பிடிக்காத பிடிச்சிட்டு இருக்க? கபிலா, ஐயோ, கடவுளே, இங்க பாருங்க என்னடா கொஞ்ச நேரம். ஆச்சு? சொல்லுங்க, என்னடா சொல்லுங்க, பண்ணி கபிலா. வச்சிருக்க? கட்டி, சீக்கிரம் சீக்கிரம் கட்டி. கட்டுமா. ஐயோ! டேய், ஏன்டா அப்படி பண்ண? ஆ? ஏன்டா? அண்ணி, சீக்கிரம் வாங்க ஹாஸ்பிடல் போலாம். வாடா. சீக்கிரம். வாங்கறல. அதுல அப்பாக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லுங்க. ஐயோ! அவர் இப்ப இங்க வரணும். அவர் இங்க வந்தே ஆகணும். அவர் வந்தாதான் நான் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துப்பேன். போன் பண்ணுங்க. டேய், எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? முதல்ல நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். இங்க பாரு கபிலா, உனக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுடா. ப்ளீஸ் வா போலாம். ப்ளீஸ் மாமாக்கு ஃபோன் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்றேன். முதல்ல நீங்க ஹாஸ்பிடலுக்கு போங்க. சொன்னா கேளுங்க. கார்த்திகா, முதல்ல அப்பா இங்க வரணும். அவர் வந்தாதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே வருவேன். எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் செத்தாலும் பரவாயில்ல. ஏய், கபிலா, ஐயோ, அப்படிலாம் பேசாத கபிலா. டேய் கபிலா, என்னடா அறிவு கெட்டத்தனமா பேசிட்டு இருக்க? அண்ணன் வருவாரா? நான் வர சொல்றேன்டா, வாடா நீ ஃபர்ஸ்ட். பா, ஃபர்ஸ்ட் அவரை வர சொல்லுங்க. நம்ம கையில ப்ரூஃப் இருக்குது நல்லது தானே. நல்ல ஐடியா தானே கொடுத்துருக்காரு. ம், கரெக்டு தான். இத பாருங்க, கேம்பெயினை ரொம்ப பக்காவா பிளான் பண்ணிக்கணும். டேய் கபிலா, நாமினேஷனை பண்ண விடாம தடுக்கிறதுக்காக சூசைட் டிராமாவா போடுற? நீ என்ன பண்ணாலும் நாமினேஷனை தடுக்க முடியாதுடா. அடுத்து இப்படிதான் இருக்கணும். அண்ணே, ஆமா. நம்ம ஜெயிப்போம்ண்ணே, ஜெயிச்சிருவோம்ண்ணே. நிச்சயம் இதுல எந்த தொய்வும் இருக்கக்கூடாது. சரிண்ணே. சரி. ஜாக்கிரதையா இரு. ஓகேண்ணே. சார், நீங்க உள்ள போலாம் சார். ஓகே, அண்ணே, நீங்க போங்கண்ணே. நீங்க போய் பாருங்க. வா போலாம்.